ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, அழகான விவசாயி அழகான ஆடையும் ஒரு புறாவையும் வளர்த்திட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அந்த ஆடும் புறாவும் விவசாயி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவர் தோப்பில் நிறையா கொய்யா மரங்களை நட்டுட்டு இருந்தார். அந்த ஆடு கூடவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தாத்தா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நட போட உடனே ஆடு தனியாக நின்றுட்டு இருந்தது. அங்கே வந்த ஒரு பாம்பு வேகமாக ஆட்டை கொத்திருச்சுங்க. ஆடு மயங்கி கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்து ஓடி வந்த தாத்தா ஆட்டை பிடிச்சிட்டு கத்தி அழுகிறாருங்க. பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் பார்த்த புறா மெதுவாக நடந்து வந்து தாத்தா கிட்ட நின்று எல்லாம் கேட்குது. தாத்தா அவரை ஆட்டோட இழப்பை தாங்கிக்கவே முடியலன்னு சொன்ன உடனே புறா அழுன்னு அழுகுதுங்க. தாத்தா கூட மெதுவாக நடந்து போகுது. போய் அந்த ஊர் ஜமீன்தார்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லுதுங்க. இந்த மாதிரி தாத்தா கிட்ட நானும் இன்னி ஒரு ஆடும் இருந்தோம். ஆட்டை பாம்பு கடிச்சிருச்சு. தாத்தாவால் பொறுத்துக்க முடியல. உங்ககிட்ட இருக்கிற ஆட்டை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுது. அதுக்கு அவர் என்கிட்ட ஆடு இல்லை, மாடு தான் இருக்குதுன்னு சொன்னார். உங்கள் மாடை என் கூட அனுப்பிடுங்க, எங்கள் தாத்தா நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லுதுங்க. உடனே அந்த புறாவுக்கு எவ்வளவு அறிவுன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாட்டை புறா கூடைய அனுப்பி வைக்கிறாருங்க. புறாவும் மாடும் சேர்ந்து தாத்தா கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாக்கு அந்த மாட்டை பார்த்த உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. இந்த குணம் புறாவுக்கு தாத்தா கிட்ட இருந்து தான் வந்தது. எல்லா நல்ல பழக்கத்தையும் தாத்தா தான் புறாவுக்கு சொல்லி தந்தார். அந்த குணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புறாவுக்காக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.